அன்பு உறவுகளுக்கு வணக்கம். கடவுளே, நீங்க எனக்குள்ள இருந்திருக்கிறீங்க. இது தெரியாம நான் ஊர் உலகமெல்லாம் சுற்றி வந்திருக்கிறேன். ஆனாலும் பார்த்தீங்களா, கடைசியில நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்று சொன்ன ஒரு புனிதர். திருஹ்ருதய ஆண்டவருடைய பக்திக்கான அடித்தளத்தை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே தன்னுடைய வாழ்வாலும் போதனையாலும் அமைத்து கொடுத்தவர். யார் அந்த புனிதர்? திருஹ்ருதய பக்திக்காக அவர் செய்த காரியங்கள்லாம் என்ன? இதைத்தான் இந்த காணொளியில உங்களோட நான் பகிர்ந்துக்க இருக்கிறேன். திருஹ்ருதய ஆண்டவருடைய பக்தியை பரப்புகிறவருடைய பெயர்களை என் இதயத்தில் பொறித்து இருக்கிறேன், அது ஒருபோதும் அழியாது என்று திருஹ்ருதய ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காணொளியை காண்கிற நீங்களும் இதை சப்ஸ்கிரைப் செய்வதோடு லைக், கமெண்ட், ஷேர் செய்து மற்றவர்களும் திருஹ்ருதய ஆண்டவருடைய பக்தியை அறிந்து கொள்ள ஆசீர்வாதம் பெற உதவ உங்களை அன்போட கேட்டுக்கிறேன். அன்புக்குரியவர்களே, திருஹ்ருதய ஆண்டவருடைய பக்தி புனிதர்களுடைய வாழ்க்கையிலும் திருச்சபையிலும் எவ்வளவு தூரம் கலந்து வந்திருக்கிறதுங்கிற தொடர் இது. 60 வார ஜெப மாரத்தான். இன்று 10வது வாரம். உங்களை அன்போடு வரவேற்கிறேன். 4வது நூற்றாண்டில் பிறந்து 5ஆம் நூற்றாண்டில் இறந்த புனித அகுஸ்தினாரை பற்றித்தான் இன்று பார்க்க போகிறோம். புனித அகுஸ்தினார் நிறைய படித்த, மெத்த படித்த மேதாவி. வாழ்க்கையில் நிறைய சாதிக்கணும், சாதனைகளை நோக்கி ஓடிக்கொண்டே இருந்தவர். தனக்கான சந்தோஷம் இந்த உலக காரியங்களிலே இருக்கிறது என்று தொடர்ந்து சென்றவர். அதனாலேயே பாவங்கள் பல செய்து தடுமாறியவர். ஆனாலும் பாருங்க, நிறைய சந்தோஷங்களை, உலக நாட்டங்களையே தேடி சென்றாலும் அவருடைய உள்ளத்துல ஒரு வெறுமை இருந்தது, ஒரு நிம்மதியே இல்லை. இவர் ஒரு பக்கம் தேடிக்கொண்டே இருக்கிறார், நிம்மதி இல்லாமல் தடுமாறிக்கொண்டே இருக்கிறார். இதை யாராச்சும் பெத்தவங்க விரும்புவாங்களா? அகுஸ்தினாருடைய அம்மா மோனிகா தன்னுடைய மகன் மனசு மாறி வரணும், ஆண்டவரோடு ஐக்கியப்படணும்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் ஜெபிக்கிறாங்க. இவருடைய தேடல் ஒரு பக்கம், நிம்மதியை தேடுகிற தேடல், மகன் மனமாற வேண்டும் என சொல்லி அம்மாவுடைய ஜெபம் மறுபுறம். இந்த அம்மாவுடைய ஜெபமும் இவருடைய தேடலும் ஓரிடத்தில் வந்து சந்திக்கிற புள்ளி ஒன்று இருக்கிறது. ஒரு நாள் ஒரு குரல் கேட்கிறது அகுஸ்தினாருக்கு, ஒரு குழந்தையின் குரல், எடுத்து வாசி. அவர் விவிலியத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறார். நாமும் கூட சில நேரத்தில் விவிலியத்தை படக்குன்னு எடுத்து இன்னைக்கு என்ன வசனம் அப்படின்னு ஓபன் பண்ணி பார்க்கலாம். அப்படி எடுத்து பார்க்கும் பொழுது சில நேரங்கள் நமக்கு பெருசா உள்ளத்தை தொடாம கூட போகலாம். எப்ப தொடும்னா, நம்ம உண்மையிலேயே கவலையா இருக்கும் பொழுது, உண்மையிலேயே ஒரு தேடி போகிற பொழுது நம்ம எடுக்கிற வசனம் நேரடியா நம்மளோட பேசுறது மாதிரி இருக்கும். அப்படித்தான் புனித அகுஸ்தினாருக்கு அவர் ஒரு நிம்மதியை தேடுகிறவராக இருந்ததால், எங்கிலுமே ஒரு நிலையான ஒரு சந்தோஷம் இல்லாமல் சந்தோஷத்தை தேடக்கூடியவராக இருந்ததால், அந்த விவிலியத்தை அப்படி எடுக்கும் பொழுது புனித பவுலடியார் ரோமேயருக்கு எழுதிய கடிதம் 13ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14வது வசனம் அவர் கண்ணிலப்படுது. பொதுவா அதுல 12வது வசனத்தையும் அவர் நிறைய பேர் சொல்லுவார்கள். ஆனால் இவருடைய வரலாற்றை வாசிக்கிற பொழுது அந்த 13ஆம் அதிகாரம் 13, 14வது வசனத்தை தான் இவர் கண்ணிலைப்பட்டு வாசிக்க தொடங்குகிறார். அதுல என்ன இருக்குன்னா, முதல் வரியே அழகா இருக்குது. நீ பகல்ல எப்படி நடந்துக்கிறியோ அதே மாதிரி புத்தியோட எல்லா நேரம் நடந்துக்க. அது என்ன பகல்ல? நம்ம பகல்ல ஒரு விஷயம் செய்யும் பொழுது 4 பேர் நம்மளை பார்ப்பாங்களோன்னு ஒரு அச்சம் நம்மள்கிட்ட இருக்கும். ஆக நீ எது செஞ்சாலும் பகல்ல செய்யற மாதிரி புத்தியோடு நடந்துக்க. சரி, வேற என்ன செய்யக்கூடாது? களியாட்டம், குடிவரி, கூடா ஒழுக்கம், காம வெறி, சண்டை சச்சரவு, இதெல்லாத்தையும் நீ தவிர்த்துரு. தீய இச்சைகளை தூண்டுற, பாருங்க நல்ல கவனிக்க வார்த்தைகளை, தீய இச்சைகளை தூண்டுற ஊடி இயல்பின் நாட்டங்களுக்கு நீ இடம் கொடுக்காத. கிறிஸ்துவை அணிந்து கொள். இயேசுவை நம்ம அணிந்து கொள்ள வேண்டும் என்கிற வாசகம் இருக்குது. இது அகுஸ்தினாருடைய உள்ளத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. நம்ம நினைக்கலாம் அதை வாசித்த உடனேயே பூம் அப்படின்னு மனசு மாறிட்டார் அப்படின்னு. இல்ல, அந்த வாசகம் அவருக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது, ஒரு தெளிவு கிடைக்குது. அதை நோக்கி பயணிக்க தொடங்குகிறார். தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கும் கடவுளிடம்தான் சந்தோஷம் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்கும் அதை நோக்கி புறப்படுகிறார். அதனால தான் புனித அகுஸ்தினார் சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு தூய்மையான தன்னடக்கமான வாழ்க்கையை தாங்க,
ஆனா இப்ப தராதீங்க, கொஞ்ச நாள் கழிச்சு தாங்க. மனசு மாற்றம் வந்துருச்சு, ஆனாலும் கூட அந்த முழுசா அடையிறதுக்கு முடியல அவரால். எனக்கு இப்ப தராதீங்க, தூய வாழ்க்கையையும் தன்னடக்கமான வாழ்க்கையையும் எனக்கு ஆசைப்படுறேன் தான், ஆனா இப்ப தராதீங்க, கொஞ்சம் நாள் கழிச்சு தாங்கன்னு அவர் ஜெபிக்கிறார். அதுவும் ஆண்டவர் குறித்த காலத்தில் அகுஸ்தினாருக்கு கொடுக்கிறார். அது கிடைத்த பொழுதுதான் அகுஸ்தினார் அற்புதமான வசனத்தை சொல்லுகிறார். My heart was restless until it rest in you. என்னுடைய இதயம் அப்படியே அலைவாய்ந்துகிட்டே இருந்துச்சு கடவுளே, எதையோ தேடிச்சு, என் இதயம் அலைவாய்ந்து கொண்டே இருந்தது. அது எப்ப உன்னை கண்டு கொண்டதோ ஆண்டவரே, அது எப்ப உன்னிலே ஐக்கியமாக தொடங்கியதோ அப்பொழுதுதான் அந்த இதயத்துக்கு சந்தோஷம் மன நிறைவும் கிடைத்தது என்று சொல்கிறார். ஆக இறைவனோடு ஐக்கியமான இந்த அகுஸ்தினார் யோவான் நற்செய்தியிலே 19ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோமே, இயேசுடைய விழா குத்தி திறக்கப்பட்ட நிகழ்வு. அந்த குத்தி திறக்கப்பட்ட விழாவை அவர் தியானிக்க தொடங்குகிறார். நம்ம நிறைய பேர் கோவிலுக்கு போறதையே ஏதோ சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறதா நினைச்சுக்கிறோம். சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகும் பொழுது என்னென்ன பொருளெல்லாம் வாங்கணும்னு ஏற்கனவே மனசுல இருக்கும். அங்கே போன பிறகு கண்ணில் படுற பொருள் எல்லாம், இது தேவைப்படும், இது அம்மாவுக்கு தேவைப்படும், இது பிள்ளைக்கு தேவைப்படும், இது நாளைக்கு தேவைப்படலாம்னு சொல்லி கண்ணில் படுறதெல்லாம் அவசியமானதா தெரியும். அதே போல கோவிலுக்கு போகும் பொழுதும் நிறைய மன்றாட்டுக்களை மனசுல வச்சிருப்போம். இதெல்லாம் கேட்கணும், அதெல்லாம் கேட்கணும், இந்த புதுமை நடக்கணும், அந்த சுகங்கள் நடக்கணும், இந்த வேலை கிடைக்கணும், பெரிய லிஸ்டோட போவோம். போய் வேகமா ஒப்பிச்சு முடிச்சிருவோம். அது எல்லாத்தையும் கேட்டு முடிச்சோன்னே அடுத்து என்ன ஜெபிக்கிறதுன்னு தெரியாது. திரும்ப மனசுக்குள்ள எதெல்லாம் தோணுதோ அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்போம். ஆனால் நிறைய புனிதர்களை நான் வாசிக்கும் போது கத்துக்கிறது, புனிதர்கள் நிறைய பேர் இயேசுடைய குத்தி திறக்கப்பட்ட அந்த விழாவை தியானிக்கிறாங்க. இயேசுட்ட போய் எனக்கு இதுதான் அதுதான் கேட்கறதுக்கு பதிலாக அந்த குத்தி திறக்கப்பட்ட விழாவை அப்படியே பார்த்து அதையே தியானிக்கிறதை நான் பார்த்துருக்கிறேன். புனித அகுஸ்தினாரும் குத்தி திறக்கப்பட்ட விழாவை அவர் தியானிக்கிற பொழுது சொல்லுகிறார், திருமுழுக்கின் அடையாளமான அந்த தண்ணீரும் இயேசு ஏற்படுத்திய நற்கருணைய அடையாளமான அந்த இரத்தமும் அந்த விழாவிலிருந்து வந்ததே, அந்த விழாவை குறித்தே தியானித்து விட்டு அவர் சொல்லுகிறார், இங்குதான் திருச்சபை உதயமானது. அந்த விழாவை குறித்து நாம் தியானிக்கிற பொழுது நாம் திருச்சபையோடே இருக்கிறோம், திருச்சபையை விட்டு நாம் வெளியிலே செல்ல மாட்டோம் என்பதை அங்கு சொல்லுகிறார். அங்கு தொடர்ந்து அவர் இயேசுடைய விழாவை தியானித்துக் கொண்டே இருக்கிற பொழுது மிக அற்புதமான ஒன்றை சொல்லுகிறார். நம்மெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்ம கடவுள் தேடி தேடி போறோம், கோயிலா போயிடும், அப்படித்தானே ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே நான் கோயிலா வர்றேனே, நிறைய நேர்ச்சை செய்யறனே, நிறைய காணிக்கை கொடுக்கறனே, எனக்கு ஏன் இதை செய்யலை நம்ம கேட்கிறோம். ஆனா பொண்ணு அகுஸ்தினார் சொல்றாரு, கடவுளுடைய அன்பு நம்முடைய உள்ளத்தில் ஏற்கனவே பொழியப்பட்டு இருக்கிறது. இதையுமே ரோமேருக்கு எழுதிய கடிதம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பவுலடியார் சொல்லுவதிலிருந்து தான் எடுக்கிறார். கடவுளுடைய அன்பு ஏற்கனவே நம்முடைய உள்ளத்தில் பொழியப்பட்டு இருக்கிறது, நம்ம தேடி போகல. ஏற்கனவே நம் கடவுளின் சாயலாக படைக்கப்பட்டதால் அவருடைய அன்பு நம்முடைய உள்ளத்திலே பொழியப்பட்டு இருக்கிறது, நாம அதை கண்டுக்கிறணும். கடவுளுடைய அன்பு இதயத்தில் இருக்கிற பொழுது நம்முடைய இதயமே கடவுளின் இதயமாக மாறிவிடுகிறது. ஆக நம்முடைய இதயமே கடவுளின் இதயமாக மாறுகிற பொழுது நம்மால் எப்படி தவறானதை சிந்திக்க முடியும்? கடவுளுடைய இதயமே நம்முடைய இதயமாக மாறி இருக்கிற பொழுது நம்மால் எப்படி தவறானதை செய்ய முடியும் என்று கேள்வி எழுப்புகிறார். ஆக கடவுளுடைய அன்பு ஏற்கனவே நம்முடைய இதயத்தில் பொழியப்பட்டு நம்முடைய இதயம் கடவுளின் இதயமாக மாறி இருக்கிறது. எனவேதான் அவர் சொல்லுகிறார், நீங்கள் கடவுளை தேடி வெளியிலே போகாதீர்கள், உங்களுக்குள்ளே வாருங்கள். Don't go outside, return to yourself. கடவுளை தேடி வெளியிலே அங்கே இங்கே அலைந்து கொண்டு இருக்காதீர்கள், மீண்டும் உங்களுக்குள்ளே திரும்பி வாருங்கள். அந்த கடவுள் உங்கள் இதயத்துக்குள் இருக்கிறார், அவரை ஆராதியுங்கள். அந்த கடவுளை நீங்கள் அன்பு செய்து ஆராதித்த பிறகு நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்யுங்கள். அவர் அழகாக சொல்லுகிறார் பிறங்களே, நீங்கள் அவரை அன்பு செய்யுங்கள், அன்பு செய்த பிறகு உங்களுக்கு பிடிக்கிற எதை வேண்டுமானாலும் செய்யுங்கள். ஏனென்றால் உங்கள் இதயத்தில் இருக்கிற அந்த இறைவனை நீங்கள் ஆராதிக்கிற பொழுது அந்த இதயம் தவறானதை யோசிக்காது, தவறானதை செய்யாது. இந்த வேளையில் தான் அவர் சொல்லுகிறார், மிக பழமையான எப்போதும் புதியதான கடவுளின் இதயத்தை நான் எங்கெங்கெல்லாமோ தேடிக்கொண்டிருந்தேன், கடைசியில் பார்த்தேன், அது என் இதயத்துக்குள் இருக்கிறது, இங்கே நான் கண்டுகொண்டேன்
எங்கெங்கேயோ அலைந்தேன். என் கல்வியில் பார்த்தேன், என்னுடைய பதவியில் பார்த்தேன், என்னுடைய உலக நாட்டங்களில் பார்த்தேன். எல்லாம் பார்த்தாலும் கடைசியா என்னுடைய இதயத்திற்குள் இருக்கிற அந்த அழகை, அந்த இறைவனை நான் கண்டுகொண்டேன் என்று சொல்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, திரு இருதய பக்தியை நாம் இன்று கொண்டாடுகிறது போன்ற ஒரு அமைப்பு முறை 4ஆம் நூற்றாண்டு 5ஆம் நூற்றாண்டுகளில் அல்ல. ஆனால் இன்று நாம் சொல்லுகிறோமே, இயேசுவே என்னுடைய இதயம் உம்முடைய இதயம் போல் ஆகட்டும் என ஜெபிக்கிறோமே, அதைத்தான் தொடக்கத்திலே அகுஸ்தினார் சொல்லுகிறார். ஆண்டவருடைய அன்பு இங்கே பொழியப்பட்டு இருக்கிறது. நம்முடைய இதயம் அவருடைய இதயமாக ஏற்கனவே மாறி இருக்கிறது. அவ்வாறு மாறிவிட்டால் நாம் அன்பை மட்டுமே செய்ய முடியும். எனவே அன்புக்குரியவர்களே, தினந்தோறும் ஒரு 5 நிமிடம் நாம் இதயத்தோடு பேசுவோம். நம்முடைய இதயத்தில் அன்பு பொழியப்பட்டு இருக்கிறது. இந்த இதயம் இறைவனின் இதயமாக இருக்கிறது. இந்த இதயத்திடம் நாம் பேசுவோம். கடவுளுக்கு உகந்ததை நான் இன்று செய்தேனா என ஒரு கேள்வியை கேட்போம். நல்ல ஒப்புரவு அருளடையாளத்தில் அவ்வப்பொழுது பங்கேற்று இந்த இதயத்தை தூய்மைப்படுத்துவோம். நற்கருணை பெற்று இதயத்தில் இருக்கிற அந்த இறைவனுக்கு நாம் உணவளித்து நாமும் சந்தோஷமாக இருப்போம். ஆண்டவரோடு பயணிக்கிற இந்த வாழ்வு அலாதியான அன்பையும் ஆசிரையும் தரக்கூடியது. புனித அகுஸ்தினார் போன்ற பலரும் இந்த கடவுளின் அன்பை கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மனதில் விதைத்து இந்த இறையியலையும் கடவுளின் அன்பையும் ஆழத்தையும் திருச்சபைக்கு சொல்லி இருக்கிறார்கள். அதன் பயனாக இந்த திரு இருதய ஆண்டவரின் பக்தியை உலகமெல்லாம் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த பயிற்சிகளை முயற்சி செய்து பார்ப்போம். இந்த நாளிலும் இனி வரும் நாட்களிலும் நீங்கள் நலமோடு மகிழ்ந்திருக்க இறைவன் திரு இருதய ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. May God bless you. இயேசுவின் திரு இருதயமே, உடனிருக்கும் நல்லாயனே. இயேசுவின் திரு இருதயமே, உடனிருக்கும் நல்லாயனே. அன்பு நிறைந்த உன் இதயத்தை காயப்படுத்திய நான் பாடுகிறேன், மனமுருகித் தேடுகிறேன். ஜெபமும் தியாகமும் அன்பும் செய்து ஆறுதல் தருகிறேன். அரவணையும் எம்மை ஆசீர்வதியும்.